स्या भवद्भक्तजनार्तिहन्तुः पितृत्वमन्येषु विचार्यतूर्णं स्तम्भेऽवतारस्तवनन्यलभ्यं लक्ष्मीन्द्रसिंहं शरणं प्रपद्ये वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं पदाग्र्यं नारायणाद्य इति तुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ इति शेखरमाश्रयामः। गुरुमुखमनधीत्य प्राहवेधानशेषान् नरपतिपरिक्लुप्तं शुल्कमाधातु कामः श्वशुरममरवन्ध्यं रङ्गनाथस्य साक्षात् द्विजकुलतिलकन्तं விஷ்ணுசித்தன் நமாமி அப்படின்ட்டு முதல் தனியன். அந்த தனியனுடைய அர்த்தத்தை போன கிளாஸில் பார்த்தோம். அதில் பிரதானமாக என்ன அர்த்தத்தை சொல்கிறாருனாக்கா, ஆச்சாரியனுடைய சரணை திருவடியை பற்றுதல் அப்படிங்கிற அர்த்தத்தை பிரதானமாக வச்சு தனியனில் முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை நாம் அனுபவித்தோம். இப்போ இன்றைக்கி இரண்டாவது தனியன், மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் எண்ணொருகால் சொன்னார் கழற்கமலம் ஜூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் எண்ணுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து அப்படின்ட்டு அடுத்த தனியன். இந்த தனியனுடைய அர்த்தத்தில் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது முன் ஸ்லோகத்தில் அதில் பூர்த்தியாகவே அது சம்ஸ்கிருதம். குருமுகம் அனதீத்திய பிராகவேதான்ற ஸ்லோகம் பூர்த்தியாகவே சம்ஸ்கிருதம். அந்த சம்ஸ்கிருத ஸ்லோகத்தை எந்த அர்த்தத்தை முழுவதுமாக கொண்டு வந்தேர்னாக்கா, சுவாமி தேசிகன் பிரபந்தசாரத்தில் சாதித்த ஆழ்வார் பத்தின பாசுரம், பேரணிந்த வில்லிபுத்தூராணி தன்னில் பெரும் ஜோதி தன்னில் தோன்றும் பெருமாளே முன் சீரணிந்த பாண்டியன் தன் நெஞ்சு தன்னில் துயக்கரமால் பரத்துவத்தை தரமாச் செப்பி வானில் மேல் மதுரை வலம் வரவே வானில் மால் கருட வாகரனாய் தோன்ன வாழ்த்தும் ஏரணி பல்லாண்டு முதல் பாட்டும் 471 எனக்குதவு நீயே அப்படிங்கிற போல பிரபந்தசாரத்தில் சுவாமி தேசிகன் பெரியாழ்வாரை பற்றி பண்ணின பாசுரம். அந்த பாசுரத்தினுடைய அர்த்தம் முழுவதும் முன் ஸ்லோகத்தில் நாம் அனுபவித்தோம். அந்த அர்த்தத்தை உள்ளடக்கியதாக அந்த ஸ்லோகமானது இருந்தது. அதனால் ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றுதல் விதமாக அந்த ஸ்லோகமானது நமக்கு அமைஞ்சது. அடுத்தது இந்த தனியனில் ஆச்சாரியனை சரணடைஞ்சாச்சு. அதன் பிறகு ஆச்சாரியனுடைய அடியார்கள், ஆழ்வாருடைய அடியார்களினுடைய சரணையும் பற்றும் விதமாக இந்த அடுத்த தனியன், மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் எண்ணுருகால் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் எண்ணுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து. இந்த தனியனில் ஆழ்வாருடைய அடியார்களையும் சரணை பற்றுதல் அடைதல் அப்படிங்கிற அர்த்தத்தை பிரதானமாக வச்சு தான் அடுத்த தனியனும் நமக்கு அருள்ற. இதில் என்னன்னாக்கா, நெஞ்சமே வந்து, அதாவது முழுவதுமாக உணர்ந்து அப்படின்னும் பொழுது பெரியாழ்வாருடைய பேரணிந்த வில்லிபுத்தூர் ஆணிதன்னில் அப்படின்னும் பொழுது அந்த வில்லிபுத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ற ஸ்ரீ கிராமம் எப்படி இருக்குன்ற வர்ணனை இந்த தனியனில் பிரதானமாக கொஞ்சம் முதல் பாதியில் தெரிவிக்கிறார். மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் எண்ணுருகாள். மின்னார் தடமதில் சூழ்னாக்கா நல்ல ஜெகஜோதியாக ஜொலிச்சுண்டு இருக்கக்கூடியதான அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். ஒரு ஊர்னாக்கா பிராகாரங்கள் நிறைந்து அந்த ஒரு ஊர் இதிலேருந்து ஆரம்பித்து இது அப்படின்னு ஒரு அடையாளங்கள்லாம் உண்டு. இப்போவும் பார்த்தோம்னாக்கா ஸ்ரீரங்கம் சப்த பிராகாரம் 7 நிலைகளை உடையதாக இப்போவும் இருக்குது. அப்போ இப்போவே இப்படி இருக்குன்னாக்கா ஆரம்ப காலகட்டத்தில் ஸ்ரீரங்கம்ன்றது எப்படி இருந்திருக்கும்? ஒரு நிலை பிராகாரங்கள் 7 பிராகாரங்கள் சுற்றி அதற்குள்ள
எல்லா கிராமவாசிகளும் இருக்கக்கூடிய விதமாக ஒரு ஊர் அமைஞ்சிருக்குன்றத ஸ்ரீரங்கத்தில் இப்போவும் பார்க்க முடியறது. அப்போது ஆரம்ப காலகட்டத்திலெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அந்த மாதிரி தான் மின்னார் தடமதில் சூழ் அப்படிப்பட்ட பிராகாரங்களை உடைய அந்த பிராகாரங்கள் இருக்க. அந்த பிராகாரங்கள் நல்லவர் எப்படிப்பட்ட பிராகாரம்? அந்த ஸ்ரீ கிராமம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ன்ற ஊருக்கே உடையதான பெருமை. அந்த பிராகாரத்தை தாண்டி நல்லவர்கள் தான் வர முடியும், தீயவர்கள் நெருங்கக்கூட முடியாதான். இன்னொன்று, நல்லவர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும் விதமாக இருக்குமா, தீயவர்களுக்கு பயத்தை கொடுக்கும் விதமாக இருக்குமா. அந்த இடத்தினுடைய பெருமையை சொல்கிறேன். அந்த இடமே அப்படி விசேஷமுற்றது அப்படின்றா போல. எப்படின்னாக்கா, மகாபாரதத்தில் அந்த சங்கத்வனி போர் ஆரம்பிக்கும் பொழுது மங்கள இசையை முழங்க வேண்டும் அப்படிங்கிற இதில் பேரி, பறை, வாத்தியங்கள், சங்கங்கள், என்னென்னலாம் மங்கள வாத்தியங்கள் உண்டோ அதெல்லாம் முழங்க செய்து அந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி சங்கநாதம் கேட்கும் பொழுது, பெருமானுடைய பாஞ்சஜன்யத்திலிருந்து கிளம்பக்கூடியதான சங்கநாதம் கேட்கும் பொழுது எப்படி நல்லவர்களுக்கு பக்தியையும் ஆனந்தத்தையும் கொடுக்குமோ, அதே போல அதே சத்தம் தீயவர்கள் கேட்கும் பட்சத்தில் அவர்களுக்கெல்லாம் அப்படியே நடுங்குமா பயத்தினால. ஒரே சத்தம், அந்த சத்தம் நல்லவர்களுக்கு ஆனந்தத்தையும் பக்தியையும் கொடுக்கிறது, கெட்டவர்களுக்கு பயத்தை கொடுக்கிறது, நடுங்கும் விதமான பயத்தை கொடுக்கிறது. இவ்வாறாக அந்த வில்லிபுத்தூர் மின்னார் தடமதில் சூழ் அந்த பிராகாரங்களானது நல்லவர்களுக்கும் எப்படி ஒரே பொருள் நல்லவர்களுக்கு நல்ல விதமாகவும் தீயவர்களுக்கு கெட்ட விதமாகவும் இருக்குன்ற பட்சம்னாக்கா, மற்ற இடத்துலலாம் கூட நம்ம அதை பார்க்கலாம். என்னன்னாக்கா, லோகத்தில் பார்த்தோம்னாக்கா ஒரு பொருள் ஒரே சுபாவத்தை உடையதுன்ற தன்மையே கிடையாது. என்னக்கா, நரக சொர்க்க சஞ்ஞேவை பாப புண்ணியே த்விஜோத்தம அப்படின்னு சொல்கிறான். என்னன்னாக்கா, ஒரு பொருள் தஸ்மாத் துக்காத்மகம் நாஸ்தி நச்ச கிஞ்சித் சுகாத்மகம். என்னன்னாக்கா, ஒரு பொருள் துக்கத்தை மாத்திரமே கொடுக்கக்கூடியதுன்ற சுபாவத்தை உடையதுன்றது லோகத்தில் கிடையாது. ஒரு பொருள் சுகத்தை மாத்திரம்தான் தருன்ற சுபாவத்தை உடையதுன்ற மாதிரியும் லோகத்தில் இல்லை. ஒரு பொருள் எடுத்துட்டாக்கா ஒருத்தருக்கு நல்ல விதமாகவும் ஒருத்தருக்கு கெட்ட தீயதை கொடுக்கக்கூடியதாகவும் தான் இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தோம்னாக்கா, சர்க்கரையே எடுத்துட்டோம்னாக்கா, சர்க்கரைன்றது எல்லாருக்கும் இஷ்டம், இனிப்பாக இருக்கும். இதில் என்ன சுவாமி, ஒருத்தருக்கு நல்லது ஒருத்தருக்கு கெட்டது அப்படின்னாக்கா, சாதாரணமாக இருக்கிறவாளுக்கு நல்லது சர்க்கரையை கொடுத்தோன்னாக்கா நல்லா ஆனந்தமாக சாப்பிடுவா, சுவையாக இருக்குன்னு சொல்லுவாள். இதே சக்கரை வியாதி இருக்கிறவாள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சர்க்கரையை கொடுத்தோம்னாக்கா ஐயோ வேண்டாம் அப்படின்னு நிஷேதம் பண்ணுவாள். ஏன்? அவளுக்கு அது வேண்டியதாக இருக்காது. அந்த சர்க்கரைன்றது அவளுக்கு வேண்டாததாகவும் சாதாரணமாக இருக்கிறவாளுக்கு வேண்டியதாகவும் இருக்குது. ஒரே பொருள் எவ்வாறு ஒரே நேரத்தில் ஒருவருக்கு வேண்டியதாகவும் ஒருவருக்கு வேண்டாததாகவும் ஆகிறது. ஆக இதுக்கு என்ன எதுக்காக சொல்ல வந்தேன்னாக்கா, லோகத்தில் இந்த மாதிரி ஒரு பொருள் ஒரே தன்மையை உடையது, ஒரே சுபாவத்தை உடையது அப்படிங்கிறது லோகத்தில் கிடையாது. அது மாறிண்டே இருக்கும். இது எதுக்கு சொல்ல வந்தேன் அப்படின்னாக்கா, ஒரே சங்கநாதம் நல்லவர்களுக்கு நல்ல விதமாகவும் தீயவர்களுக்கு பயப்படும் விதமாகவும் ஆகும். அந்த மாதிரி தான் வில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடியதான அந்த பிராகாரங்கள் உள்ள நுழையிறதே நல்லவாளால் மட்டும்தான் நுழைய முடியும். தீயவர்கள் அதில் நுழையவே முடியாதுன்ற ரீதியில் அங்கிருப்பவர்கள் அனைவருமே இப்படி சேர்ந்தவர்கள், நல்லவர்களாகவும் ஆனந்தத்தை உடையவர்களாகவும். கெட்ட எண்ணத்தோடு போனோம்னாக்கா பயத்தோடு தான் நாம் அங்கே இருப்போம். அப்படிப்பட்டதான பெருமைக்கு உரியதான மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் என்னொருகால். அது என்ன ஸ்ரீ கிராமம் அப்படின்னாக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர். அப்படி சொன்னாள் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தார் என்னுரைத்தோம். இப்படி என்னன்னாக்கா,
உன்ன வில்லிபுத்தூர் எண்ணொருகார் சொன்னார் கடற்கமலம் சூடினோம். முன்னாள் கிழியறுத்தான். முன் பாசுரத்தில், அதாவது முன் தனியன்ல குருமுகம் அனதீத்திய பிராகவேதான சேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சுல்கம் ஆதாத்து காமஹா. அப்படி வல்லபதேவராயன் பாண்டியவன் கட்டிய அந்த வித்யா சுல்கத்தை எடுத்தவரான அப்படின்ட்டு முன்னாள் கிழியறுத்தான். அப்படி வித்யா சுல்கத்தை எடுத்தவரான அப்படின்னு அந்த இதை சொன்னதுனாலேயே பெரியாழ்வாருடைய திவ்ய சரித்திரத்தை நாம அனுசந்தித்தார் போல ஆறுது. ஆழ்வாருடைய திவ்ய சரித்திரத்தை யார் அனுசந்திப்பா? ஆழ்வாருடைய அடியார்கள். அப்படிப்பட்ட அடியார்களை நினைத்தாலும் என்னக்கா நாம் செய்யக்கூடிய பாபங்கள் 3 விதமாக ஆறுது. சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமி. சேர்த்து வைத்தது, அனுபவிப்பது, அனுபவிக்க போறது. ஆக நாம பாவம் நிறைய பண்ணிட்டு இருக்கோம், கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. அப்படிப்பட்ட பாவங்கள்லாம் போக்கடிப்பதற்கு நிறைய வியாஜத்தை பெருமாள் கல்பிச்சு கொடுக்குற. இன்னும் கேட்டோம்னாக்கா நமக்கு இந்த சரீரத்தை கொடுத்ததே எதுக்கு? நாம பண்ண கர்மாவை தொலைக்கிறதுக்கு நிறைய வியாஜங்கள் பெருமாள் கொடுத்து சீக்கிரம் கர்மாவை தொலைச்சி பேலன்ஸா ஒன்று ஆக்கி அதன் பிறகு மோட்சத்திற்கு நம்மளை எடுத்துக்கணுன்ற பிரயத்தனம் நம்மளை காட்டிலும் பெருமாள் ரொம்ப பிரயத்தனப்படுறார். அதனால தான் இந்த சரீரத்தை கொடுத்து இந்த உலகத்தை சிருஷ்டிச்சு இந்த கர்மாவை தொலைக்க வச்சுருக்க. நாம கர்மாவை தொலைக்கிறதுக்கோசரம் பிரயத்தனப்பட்டுருக்கோன்ற பேரில் கர்மாவை பண்ணிட்டு இருக்கோம். ஆக சரி, இப்போ நாம் பண்ணுற கர்மாக்கள்லாம் தொலைக்கும் விதம் என்ன அப்படின்னாக்கா ஆச்சாரியர்களினுடைய திவ்ய சரித்திரத்தை அனுசந்திப்பது, கேட்பது, சொல்வது, இப்படிப்பட்ட செயல்கள்னால நாம் பண்ணுற கர்மாக்கள் தொலையும், வெகு விரைவில் தொலையும். முன்னாள் கிழியறுத்தான் எண்ணுரைத்தோம். அப்படி ஆழ்வார்களுடைய திவ்ய சரித்திரத்தை தெரிஞ்சுண்டு அதன் மூலியமாக பாபத்தை தொலைக்கும் விதமாக, பாபத்தை தொலைக்கிறோம்னா என்ன? பாபம் இருந்ததுன்னாக்கா கெட்ட வழியில தான் புத்தி போகும். பாபம் தொலைஞ்சதுன்னாக்கா சத் விஷயத்துல சதுபதேசம் கேட்கறது, நல்ல காரியம் பண்றது, கேட்கறது அப்படிங்கிற விஷயத்துல தன் மனசானது பிரவர்த்திக்கும். அதனால ஆழ்வாரோட பெரியவர்களுடைய இதெல்லாம் பிறந்த நாள்லாம் இது கொண்டாடுறதெல்லாம் அதுக்கு தான். திருநக்ஷத்திர வைபவங்கள்லாம் நடத்துறது அதுதான். ஆச்சாரியர்களினுடைய திருநக்ஷத்திர வைபவாதிகள்லாம் ஏன் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னாக்கா அதை நாம் பண்ணுறோம், நம்ம இவ்வளோ செலவழிச்சு பண்ணுறோம் அப்படிங்கிற விளம்பரத்துக்காக இல்லை. ஆச்சாரியர்கள், ஆழ்வார்கள், பெரிய மகான்கள், நம்ம ஆச்சாரியர்களுடைய இதெல்லாம் அவர்கள் எப்படி இருந்தா, அவளுடைய சரித்திரம் என்ன, எதனால அவளால் இந்த மாதிரி சாதிக்க முடிஞ்சது, இவ்வளோ ஞானம் அவர்கள் எதன் மூலியமாக பெற்றார்கள் முதலிய விஷயங்களை ஆலோசித்து அதை பின்பற்றும் விதமாக ஆச்சாரியர்களினுடைய பெரியவர்களினுடைய திருநக்ஷத்திர வைபவாதிகள்லாம் நாம் கொண்டாடுறோம். அந்த விதத்தில் அந்த மாதிரி ஆழ்வார்களுடைய திவ்ய சரித்திரத்தை நாம் அனுசந்திக்கும் பொழுது நம்மளுடைய பாபங்கள் அனைத்தும் தீர்ந்து கீழ்மையினில் சேரும். வழியறுத்தோம்னாக்கா மோட்சத்திற்கு உண்டான செல்லும் பாதையை தெரிந்து கொண்டு அதன் வழியை பின்பற்றுதல், மோட்சத்தை அடைவதற்குரியதான உபாயங்கள். அதுக்கு ஒரு விஷயத்துக்கு தடங்கள் இருந்ததுன்னாக்கா அதை நாம் தெரிஞ்சிக்க முடியாது. எப்போ தடங்கள் விலகியதோ அப்போ தானாகவே நமக்கு அந்த வழியானது தெரியும். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம மோட்சத்துக்கு போகிறதுக்கு நாம் பண்ணுற கர்மாக்கள் தான் தடங்களாக இருக்குது. அப்படி அந்த தடங்கள் நீங்கித்துனாக்கா மோட்சத்துக்கு உண்டான வழி தானாக தெரிய போகிறது. அப்படி ஆழ்வார்களுடைய திவ்ய சரித்திரத்தை அனுசந்திப்பவர்களான அடியார்களினுடைய சரணை பற்றும் விதமாக நெஞ்சமே வந்து நெஞ்சம் உகந்து முழுவதுமாக ஆழ்வார் முன்னாடி சரண் பற்றியாச்சு. இந்த தனியன்ல ஆழ்வார்களுக்குரியதான அடியார்கள், பக்தர்கள், எனக்கா
பகவத் பக்தியை காட்டிலும் பாகவத பக்தின்றது, பகவத் பக்தினாக்க பெருமாள் பிரீதி அடைவேர், பாகவத பக்தின்னாக்க அடியார்களிடத்திலும் பக்தி செலுத்தினேன்னாக்க பெருமாள் 2 விதமான 2 மடங்கான சந்தோஷத்தையும் அக்கறையும் நம்ம மேலே காண்பிப்பேராம். அப்படி பாகவத பக்தி அப்படிங்கிறது பெருமாளுக்கு ரொம்பவும் பிரீதி. அதனால் இந்த தனியன்ல ஆழ்வாரனுடைய ஆழ்வாருடைய திருவடியை மட்டும் பற்றினா போராது, ஆழ்வார்களுடைய அடியார்களுடைய திருவடியையும் பற்றுதல் என்பது மிகவும் முக்கியம். பாகவத பக்தி அப்படின்றது ரொம்பவும் முக்கியமானது அப்படிங்கிறத இந்த தனியன் மூலியமாக நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. அதுதான் இந்த தனியனுக்கு அர்த்தம். மின்னார் தடமதில் சூழ் வில்லிபுத்தூர் நுருகார் சொன்னார் கழற்கமலம் சூடினோம் முன்னாள் கிழியறுத்தான் எண்ணுரைத்தோம் கீழ்மையினில் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து அப்படிங்கிற போல தனியன். இதில் பிரதானமாக பாகவத பக்தி, பாகவதர்களுடைய திருவடியை ஆசிரயிப்பது அப்படிங்கிற விஷயத்தை பிரதானமாக இந்த தனியன்ல நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க. அதான் இந்த தனியனுக்கு அர்த்தம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன்ஷடகோபஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ. புரிஞ்சுதா?